ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் த ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, பெண் சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 46 எபிசோட் இதில் பொது வன்முறை, காமன் பப்ளிக் இஷ்யூஸ், இது பெண்களுக்கு அதிகமாகவே நடக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு புதிதாக போகிறோம். அப்போ புதிதாக போகும்போது பல இடங்களில் நம்ம பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது ரயில் போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது பேருந்து போக்குவரத்தாக இருக்கலாம், இல்லை நம்ம போகக்கூடிய சிறு சிறு ஆட்டோ, எது வேணாலும் இருக்கலாம். அப்போ பயணிக்கும் போது நம்ம கூட சக பணியாளர்கள்னு சொல்ல முடியாது, பணியாளர்களும் வருவாங்க, சக பயணிகளும் வருவாங்க. அப்போ அவர்களிடத்துல நம்ம உரையாடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆள்மாறாட்டம் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம பயணித்துகிட்டே இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம உறவு முறைகள் வைத்து கூப்பிட முடியாது. ஒரு மரியாதை நிமித்தமாக வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னா அந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய அப்பா வயதில் இருந்தாங்க அப்படின்னா அப்பான்னு சொல்லுவோம். அண்ணன் தம்பி அப்படி இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்னு உறவுகள் சொல்லி கொண்டு போவோம். ஆனால் அவர்கள் நிஜ உறவுகள் கிடையாது. ஆனால் இந்த உறவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அதாவது நம்மளுடைய உண்மையான உறவுகளை தவிர்க்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நாங்கள் தான் உண்மையான உறவுகள் அப்படின்னு சொல்லி போலியாக வேறு பிற மனிதர்களிடத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். இதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பயணிக்கிறோம் ரயிலில், நமக்கு முன்பின் தெரியாது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அன்றைய நேரத்தில் நமக்கு ஒரு சக பணியாளர் அல்லது பயணிகள் அப்படிங்கிறது அறிமுகமாகும் போது அவர்களிடத்துல நம்ம பேசுகிறோம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிற வெளிநபர்கள் இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளிடத்துல நேரிடத்துல பயப்படுறாங்க. நம்ம சக பயணி இடத்துல கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொய் சொல்கிறது. அதாவது இவங்க என்னுடைய மகள், இவங்க என்னுடைய தங்கை, இவங்க என்னுடைய உறவு பெண், நாங்கள் தான் அவங்கள டேக் கேர் பண்ணுறோம் அப்படின்னு பொய் சொல்லி அவர்களிடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறான தகவல்களை பரப்புவாங்க. இதுவும் பெண்ணுக்கு எதிரான வன்முறை. அப்படி பரப்பி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்த ஒரு கும்பலும் இருக்குது. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களுமே இன்றைய காலகட்டத்தில் குழுக்களாக செயல்படுகின்றனர், எல்லா இடங்களிலும் இருக்கின்றனர் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். இது பொது வன்முறையில் மிகப்பெரிய வன்முறை. ஸோ நம்ம பயணிக்கும் போது இல்லை வேலைக்கு செல்லும் போது முன்பின் தெரியாத நபர்களிடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களையே ஹைட் பண்ணிவிட்டு இந்த போலியான உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களிடத்துல அதீத அன்பு செலுத்தி உங்களுடைய உறவுகளை மறக்கடிக்கவும் செய்வாங்க. அவர்களோட பணம் பறிக்கிற கும்பலாகவும் செயல்படுவாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் சினிமாக்களை விட மிஞ்சிய நிஜ சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி.